அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசையும் மாநில அரசையும் நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். புதிய போக்குவரத்து சட்டத்திருத்தம் ஜூன் 1 வெளியிட்ட அந்த சட்டத்திருத்தங்களில் ஒரு சில விஷயங்கள் அனைத்தையும் நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒரு இருட்டறை என்பதை வெட்ட வெளிச்சமாக காண்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டம் என்பது ஒரு தவறை நடக்க விடாதபடி தடுப்பது தான் சட்டம். ஒரு தவறை நடக்க விட்டு தடுப்பது அது சட்டம் இல்லை. இப்போ ஓவர்லோடு ஏற்றுனா 20,000 அபராதம், அதில் ஒரு டன்னுக்கு 2,000. ஓகே, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஓட்டுநர் உரிமம் 3 மாதத்துக்கு தடை, ரத்து. இப்போ ஒரு ஓட்டுநர் இல்லாட்டி அந்த வாகனத்தை பெனால்ட்டியை போட்டு அடுத்த ஒரு போய் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஓவர்லோடு நீங்கள் பெனால்ட்டி போட்டதுக்கப்புறம் திரும்ப ஓட்டுவாங்களா ஓட்ட மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்பு சொந்தங்கள் அனைவரும் நன்றாக யோசிக்க வேண்டும். இந்த ஓவர்லோட நிறுத்தணும்னா இவங்க என்ன பண்ணணும்? அந்த வாகனத்தை சீஸ் பண்ணணும். டிரைவராக ஓவர்லோடு ஏற்றுறான், உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் ஓவர்லோடு ஏற்ற முடியுமா? டிரைவராக ஏற்றுறான், டிரைவருடைய லைசன்ஸை ரத்து பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? ஒரு சாமானியனின், ஒரு கூலி தொழிலாளியின் நீங்கள் உரிமத்தை ரத்து பண்ணுறது இந்த அரசு செய்யக்கூடிய மாபெரும் தவறு. இதை புரிஞ்சுக்குங்க. அந்த வாகனத்தை நீங்கள் சீஸ் பண்ணுங்கள். சீஸ் பண்ணினா இனி ஓவர்லோடு ஓட்டப்படாது. நீங்கள் சீஸ் பண்ணாத காரணம், அடுத்த முறை வந்தால் அந்த வாகனத்தை மாமூல் வாங்கி அனுப்பிடலான்னு நீங்கள் விட்டுறீங்க. இதான் உண்மை. நன்றி, வணக்கம்.